Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.8ல் இருக்க கொஸ்டின் நம்பர் 6 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதில் கண்டினியூஷன் 7லேருந்து ரிமைனிங் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ 7th கொஸ்டின், ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பை தி பேரபோலா. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இந்த பேரபோலாவில் அண்ட் இது லைன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இங்கே ரெண்டுமே வந்து நம்மளுக்கு எதில் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இல்லாத மாதிரி, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் கிராஃபா இல்லை ஒய் ஆக்சிஸில் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பேரபோலாவில் சொல்லியிருக்கேன், 4 டைப் ஆஃப் பேரபோலா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஸ்கொயர் பக்கத்தை விட்டுருங்க. ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, எக்ஸ், பாசிட்டிவ் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த பேரபோலா, இந்த ஸ்கொயர் எதை மீன் பண்ணுதுன்னா யூ கிராஃப் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. பேரபோலா கிராஃப் யூ கிராஃபாக இருக்கும்ல, அதை மீன் பண்ணுறது. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாசிட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் வரைகிறது தான் நம்மளோட கிராஃப். அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூஸ் எழுதிக்கிறோம். சிமிலர்லி ஒய் ஆக்சிஸ், ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ் வேல்யூஸ், அதே மாதிரி நம்மளோட ஒய் ஆக்சிஸோட வேல்யூஸ் எழுதிக்கிறோம். அண்டு நம்ம இப்போ கிராஃப் பார்த்த மாதிரி என்ன, இது பாசிட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க போகிறது. ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் பேரபோலா. அண்டு லைன் ஈக்குவேஷன், சின்ஸ் பேரபோலா வந்து நம்மளுக்கு என்ன, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட பேரபோலா. அண்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, இந்த லைனை நம்ம பிளாட் பண்ணோம். அப்போ கிவன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், லைனை பிளாட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா ஒய் என்ன வரப்போகுது அப்படின்னு. எக்ஸுக்கு 0 கொடுத்தா என்ன வரும், ஒய் மைனஸ் 2. ஸோ 0ல் இட் பிகம்ஸ் மைனஸ் 2. அதே மாதிரி எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா இட் பிகம் 0. ஸோ ப்ளஸ் 2ல் இட் பிகம் 0. அண்டு 4 கொடுத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் 2. ஸோ 4 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வருது, ஆன்சர் 2. ஸோ அப்போ இது வச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் யுவர் கிவன் ஸ்ட்ரைட் லைன். இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். ஓகே, இதுக்கும் இந்த பேரபோலாக்கும் இருக்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணோன்னா எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாலும் சரி, ஆர் ஒய்யோட பிளேஸில் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எப்படி போட்டாலும் சரி, எது வேணால் பண்ணி நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். ஸோ எனிவேஸ் இது ஸ்கொயராக இருக்கிறதுனால 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வரும். எதர் எக்ஸ் வேல்யூ இங்கே போடலாம், ஆர் ஒய் வேல்யூ. ஓகே, ஸோ ஒய் பிளேஸில் எக்ஸ் மைனஸ் 2 போட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகும், ஸோ எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ 2 2 are 4. ஸோ 4x plus 2 square is equal to 4, right? So 2 square ஓட ஆன்சர் 4 equal to x. Then இந்த x லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா x square minus 4x இருக்குது, இது ஒரு minus x. So it becomes minus 5x plus 4 is equal to 0. ஓகே, ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும், 1 into 4 4 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். என்ன பாசிபிலிட்டி, ஸோ -1 அண்டு -4 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0ன்னு பண்ணிங்கன்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 பாயிண்ட்லேயும் அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4 பாயிண்ட்லேயும் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு அதாவது எக்ஸோட வேல்யூ இன்டர்செக்ஷனில் இருக்குது. இப்போ எக்ஸை எடுத்துகிட்டு வந்து ஒய் பிளேஸில் போட்டிங்கன்னா அந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 எதில் வேணால் பண்ணலாம், ஏன்னா 2 ஈக்குவேஷனை தான் கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் என்ன ஆகும், ஒய் ஈக்குவல் டு 1 minus 2 விச் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ பாயிண்ட் என்ன, 1, -1 ஒரு பாயிண்ட்டு. அடுத்து எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 4 போட்டிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 minus 2. ஸோ ஒய் ஈக்குவல் டு 2. அப்போ 4, 2 இஸ் தி அனதர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாருங்கள், 4, 2 தட் இஸ் தி ஒன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். 1, -1 இஸ் தி அனதர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அதுதான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். ஸோ இங்கே -2லையும் இங்கே -1 பிகாஸ் 1, 1. Then 4, 2, 1, -1, 4, 2, that is the point of intersection. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், required area find பண்ணலாம். required area is -1 to 2 x right minus x left of dy. ஏன் -1 to 2 போட்டால் நம்ம இங்கே ரீஜன் தான் ஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த ரீஜன் தான் நம்மளுக்கு தேவையான விஷயம். -1லேருந்து 2 வரைக்கும் தான் நம்ம ஃபுல்லாக ஃபைன் பண்ண போகிற விஷயம். ஸோ அப்போ அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் ஏரியாவை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணாலே போதும். அதில் எக்ஸ் ரைட் சைடில் என்ன இருக்குது, எக்ஸ் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபைன் பண்ண வேண்டிய விஷயம். இந்த ஃபுல் ஏரியா நம்ம கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நமக்கு தேவையான விஷயம் என்ன, அந்த -1 to 2 எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, அது இந்த ரீஜன் தான் நம்ம ஃபைன் பண்ணோம், ரைட்? ஸோ இந்த பேரபோலாக்கும் அதுக்கும் இருக்க ரீஜன்னா
ஸோ இந்த ரீஜன். ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு கேள்வி. ஸோ இந்த ரீஜனில் ஒய் நம்மளுக்கு எங்கேருந்து எது வரைக்கும் போகுது, ஏன்னா நம்ம எழுதுகிறப்ப எழுதுவோம் இது ஒய்யோட லிமிட் dyன்னு எழுதுறீங்கன்னா இங்கே எக்ஸ்ன்னு எழுதுவீங்களா. ஸோ அப்போ ஒய்யோட லிமிட் எங்கேருந்து எது வரைக்கும்னா -1லேருந்து 2 வரைக்கும் நம்மளுக்கு ஒய்யோட லிமிட் போகுது. ஸோ -1 to 2 எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ -1 to 2 இந்த ரீஜனில் எக்ஸ் ரைட் சைடில் என்ன இருக்குது, இந்த லைன் ஈக்குவேஷன் இருக்குது, லெஃப்ட் சைடில் பேரபோலா ஈக்குவேஷன். லைனோட ஈக்குவேஷன் y+2, இதோட ஈக்குவேஷன் y². பாருங்கள், இதிலிருந்து இந்த 2 இங்கே கொண்டு வந்தால் y+2, இதில் x = y². அதை நம்ம எழுதிக்கிறோம், அவ்வளோதான். இன்டகிரேட் பண்ணால் முடிஞ்சு. ஸோ அப்போ ஒய்யை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா y²/2 + 2 இன்டகிரேட் பண்ணால் 2y -y² பண்ணிங்கன்னா y³ அப்பர் அண்ட் லோயர் லிமிட். இப்போ அப்பர் லிமிட் 2 கொடுங்க, அப்போ 2²/2 + 2 × 2 -2³ மைனஸ் லோயர் லிமிட் -1 கொடுத்தா -1²/2 + 2 × -1 -1³ அப்படின்னு வந்துடும். ஸோ தட் இதோட ஆன்சர் 4/2 + 4 -8/3. ஸோ -1/2 + 2 -1/3. ஓகே, சாரி, இது மைனஸ் என்ன ஆயிரும், +1/3 மாறிடும். ரைட், பிகாஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இது ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். பட் இங்கே அவுட் சைடில் மைனஸ் உள்ளே போடுறப்ப இட் பிகம்ஸ் மைனஸ். இங்கே -2 வரும், பட் அவுட்டில் இருக்க மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +2. இங்கே +1/2 தான், பட் வெளியில் இருக்க மைனஸ் போட்டிங்கன்னா -1/2. அப்போ காமனாக இங்கே ஒரு 4/2 1/2, ரெண்டு டினாமினேட்டர் 2 காமனாக எடுத்திங்கன்னா நியூமரேட்டர் 4 - 1. இங்கே +4 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 6. ரெண்டுத்துலேயும் மைனஸ் காமன், மைனஸ் வெளியில் எடுத்துக்கிறோம். டினாமினேட்டரில் 3 காமன், நியூமரேட்டர் என்ன ஆகும் 8 + 1 மாறிடும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன 3/2 + 6 -9/3. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 6 - 3 + 3/2. ஸோ அப்போ 3/2 + 3 மட்டும் வரும். ஆன்சர் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிராஸ் பண்ணிங்கன்னா 3 + 6 / 2. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருது 9/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஓகே, தென் கொஸ்டின் 8 என்ன அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் தி ஃபேமிலி விஷஸ் டு டிவைட் இஸ் ஸ்கொயர் ஃபீல்ட் பவுண்டட் பை x = 0, x = 4, y = 4 அண்டு y = 0. ஒரு ஸ்கொயர் ஃபீல்டாக இருக்குது, 4 யூனிட்ஸ், இங்கேருந்து 4 வரைக்கும் போகுதுன்னா இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 4. ஸோ அதுதான் ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு. அந்த ஸ்கொயர் ஃபீல்டை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா டிவைட் பண்ண போகிறாரு இன்டூ 3 ஈக்குவல் பார்ட்ஸாக அலாங் தி கர்வ். இந்த மாதிரி ஒரு கர்வ் ஈக்குவேஷனில் இருக்க மாதிரி இருக்குது, அதை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுற போகிறாரு ஃபார் இஸ் ஒய்ஃப், டாட்டர் அண்டு சன்னுக்கு. இஸ் இட் பாசிபிள் டு டிவைட், அந்த மாதிரி டிவைட் பண்ண முடியுமா 3 பார்ட்டாக? இஃப் ஸோ ஃபைண்ட் தி ஏரியா பிட்வீன் தி டிவைடட் அமாங் தெம். ஸோ அப்போ டிவைட் பண்ணுற ஏரியா என்ன, தட் இஸ் தி கொஸ்டின். அப்போ கிவன் என்ன, y² = 4x, x² = 4y. ரெண்டு பேரபோலாவும் பாருங்கள். இப்போ y² = 4x, அப்போ இது பாசிட்டிவ் x ஆக்சிஸில் வரப்போகுது. இங்கே x² = 4y, அப்போ பாசிட்டிவ் y ஆக்சிஸில் வரப்போகுது. அவ்வளோதான், தட் இஸ் தி ஐடியா. ஸோ தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி அபோவ் 2 பேரபோலாஸ் ஆர் என்னென்ன அப்படின்னா 0,0 அண்டு 4,4. எப்படி இப்போ பேரபோலா வரையலாம். ஸோ திஸ் இஸ் x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இது பாசிட்டிவ் ஆஃப் x ஆக்சிஸில் வர்றது வந்து நம்மளுக்கு என்ன y² = 4x ஓட பேரபோலா. சிமிலர்லி இந்த ரீஜன் நம்மளுக்கு என்ன x² = 4y பேரபோலா. ரெண்டும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள், இங்கே ஆரிஜினில் இன்டர்செக்ட் ஆகுது, அண்டு இங்கே வந்து என்னென்னா 4,4 இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஏரியா பிட்வீன் தி ரீஜன். அண்ட் அவங்க கேட்டிருக்கிறது இந்த ஸ்கொயர் ஃப்ளாட்டை இப்போ 3 ரீஜனாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இது 1, இது 2, இது 3, 3 ரீஜனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த அவர்கிட்ட இருந்த லேண்டு, ஸ்கொயர் லேண்டு. 4 யூனிட் 4 யூனிட் 4 யூனிட்டில் இருக்குது பாருங்கள் எல்லா பக்கமும். ஸோ தட் இஸ் தி ரெக்வயர்டு ஸ்கொயர் லேண்டு. அதை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாரு இந்த 2 பேரபோலாவோட ஈக்குவேஷனை வச்சு. ஸோ அப்போ இது ஃபஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணால் ஈக்குவலாக பண்ண முடியுமா, தட்ஸ் தி ஐடியா. ஓகே, ஸோ அப்போ ஏரியா என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ ஈச் ஆஃப் தி 3 போர்ஷன் மஸ்ட் பி என்னவாக இருக்கும் 16/3 இருக்கும். ஒய் இட் இஸ் 16/3 பிகாஸ் இது வந்து என்ன நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் வித் சைடு என்ன 4. அப்போ ஸ்கொயரோட ஏரியா நமக்கு ஃபார்முலா என்ன x². அப்போ சைடு ஸ்கொயர்னா 4². ஆன்சர் என்ன 16. அந்த 16ல் இருக்க இந்த ஸ்கொயர் பீஸை தான் என்ன பண்ணுறாங்க 3 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணணும் டிவைடட் பை 3 போடணும். அதனால தான் ஈச் ஒன் ஆஸ் 16/3 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, தட் ஃபோர் தி ரெக்வயர்டு ஏரியா பிட்வீன் தி கர்வ்ஸ் என்ன அப்படின்னா 0 to 4 y upper curve minus y lower curve. That is the required area between these two. இந்த ஏரியா ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஒன்று ஃபைன் பண்ணிட்டீங்கனாலே போதும், பிகாஸ் ஈக்குவல் பார்ட்ஸாக தானே பண்ணுறாங்க. அப்போ டிவைட் பை அந்த ஈக்குவல் பார்ட்ஸுன்றதுனால ஒரு ஏரியா ஃபைன் பண்ணாலே போதும். அதுதான் நம்மளோட ஐடியா. 0 to 4. ஸோ 0 to 4 வரைக்கும் போகுது. எக்ஸோட லிமிட்டும் சரி as well as ஒய்யோட லிமிட்டும் சரி.
நம்ம ஒய் அப்பர் கர்வ் மைனஸ் ஒய் லோயர் கர்வ் அந்த கான்செப்ட் எடுத்துக்கிறோம் ஆஃப் டிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரீஜனில் அப்பர் கர்வ் நமக்கு என்ன, இந்த பேரபோலா, இது என்ன பேரபோலா, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணோம், அப்பர் கர்வோட ஒய் வேல்யூ, அப்போ ரூட் ஆஃப் 4xன்னு வருமா, ஒய் ஈக்குவல் டு, ஸோ ரூட் 4 என்ன 2 ரூட் எக்ஸ், தட் இஸ் தி அப்பர் கர்வோட ஒய் வேல்யூ, ஸோ 2 ரூட் எக்ஸ். லோயர் கர்வோட ஒய் வேல்யூ என்ன, இந்த பேரபோலா y வேணும்னா 4 இங்கே டிவைட் பண்ணால் போதும், எக்ஸ் ஸ்கொயர் பை 4னு வந்துடும் ஆஃப் டிஎக்ஸ். இப்போ இன்டகிரேட் பண்ணால் ஆன்சர் ஓவர். இது எக்ஸ் பவர் 1/2. ஸோ அப்போ எக்ஸ் பவர் 1/2னா என்ன ஆகும், 1/2 + 1 டிவைட் பை 1/2 + 1 0 to 4 மைனஸ் 1/4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் x³ 3 0 to 4. ஓகே, ஸோ இப்போ 1/2 + this 3/2, இங்கே எக்ஸ் பவர் 3/2 2 டைம்ஸ் 0 to 4 மைனஸ் 1/12 4 3s are 12 x³ வரும் 0 to 4. இப்போ அப்பர் லோயர் லிமிட் கொடுத்தா முடிஞ்சது. ஸோ 4/3 இன்ட்டு இது மேலே கொண்டு வந்தீங்கன்னா 2/3 2 2s are 4 4/3 இன்ட்டு அப்பர் பவர் 4 கொடுத்தீங்கன்னா 4 பவர் 3/2 மைனஸ் லோயர் லிமிட் 0 ஆகிடும், மைனஸ் 1/12 இன்ட்டு அப்பர் லிமிட் 4, ஸோ 4³ மைனஸ் 0ன்னு வந்துடும். ஸோ 4/3 இன்ட்டு 8, பிகாஸ் இதோட ஆன்சர் 4 நம்ம என்ன பண்ணலாம், 2 ஸ்கொயர் பவர் 3/2ன்னு எழுதலாமா, 4 பவர் 3/2 1/2 இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2³ வரும், 2³ ஆன்சர் 8. ஓகே, மைனஸ் 1/12 இன்ட்டு 4³ இஸ் 64. தென் இதோட ஆன்சர் என்னென்னா 32/3 மைனஸ் 16/3, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டேபிளில் பண்ணலாம். ஓகே, 16/3 அப்படின்னு வந்துடும். தென் 3 இஸ் காமன் டினாமினேட்டர், நியூமரேட்டர் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 32/this. அப்போ ஆன்சர் வந்து என்ன, 16/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதுதான் வந்து நம்ம ஆன்சராக வந்திருக்கு. அதை தான் நம்ம இங்கேயுமே சொல்லியிருந்தோம். ஓகே, ஈச் போர்ஷன் மஸ்ட் பி என்ன 16/3 இருக்கணும். அதுதான் நம்மளோட ஆன்சராகவும் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 8. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. இதில் நம்ம அகைன் 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 2 கொஸ்டின் இருக்குது இந்த எக்ஸசைஸில். ஸோ அந்த ரெண்டுமே கொஞ்சம் லென்த்தி 9th கொஸ்டின்லாம். ஸோ அந்த 2 கொஸ்டினையும் அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ இன்னும் ஒரு 2 கொஸ்டின் தான். ஸோ அதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். இது முடிச்சோன்னா அடுத்தது நம்மளுக்கு வந்து வால்யூமை பேஸ் பண்ணி இன்டெக்ரல். இப்போ எல்லாமே ஏரியாவை பண்ணோம், அங்கே வால்யூம் இதே கான்செப்ட் தான். பட் பை இன்டூ இன்டெக்ரல் ஒய் டிஎக்ஸ்னு எழுதுறோமா, அங்கே ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு எழுதுவோம். அவ்வளோதான் வால்யூமுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே, அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.